நியூட்டனின் இரண்டாம் விதிப்படி விசைக்கான சமன்பாடு F = ma. நமக்கு நல்லா தெரியும். F = ma. F னா விசை, m னா நிறை, a னா முடுக்கம். சரியா? சரி. இந்த நியூட்டனின் இரண்டாம் விதி சமன்பாடுகளை ஞாபகம் வச்சுக்கீங்க. எளிமையா சும்மா காமெடியா சொல்லுவாங்க என்னன்னா, சாதாரண இந்த மாடுகள் இருக்கு இல்லையா, அந்த மாட்டுக்கு கூட இந்த சமன்பாடு தெரியும்னுவாங்க. எப்படி சார்னா, வேகமா அடிச்சு ஒரு விசையை கொடுத்தீங்க அப்படின்னா அது எப்படி கத்தும்? மா அப்படின்னு கத்தும் இல்லையா? அது மாதிரி நியூட்டனுடைய இரண்டாம் விதி நம்ம மாட்டுக்கு கூட நம்ம தெரியும். நம்மளும் நல்லா அந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். சரி, எஃப்னா விசை. விசையின் அலகு நியூட்டன். விசையின் அலகு என்னப்பா? நியூட்டன். ரைட். எம்னா நிறை. நிறையின் அலகு என்னப்பா? கிலோகிராம். நிறையின் அலகு என்னப்பா? கிலோகிராம். ஏனா முடுக்கம். ஏன் என்னப்பா? முடுக்கம். முடுக்கத்தினுடைய அலகு என்னப்பா? முடுக்கத்தினுடைய அலகு என்ன அப்படின்னா மீட்டர் வினாடி பவர் -2. மீட்டர் வினாடி பவர் -2. சரி, இதன் அடிப்படையில தான் இந்த டாபிக்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க போறோம். ஒவ்வொன்னா பார்க்க போறோம். முதல்ல என்ன இருக்கு? விசையின் அலகு. விசையின் அலகு அப்படின்னா SI அலகு முறையில நியூட்டன். சரியா? அதே CGS அலகு முறையா இருந்ததுன்னா டைன். விசையின் அலகு SI அலகு முறையில நியூட்டன், CGS அலகு முறையில டைன். ரைட் ரைட். அடுத்து என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நியூட்டன் அல்லது ஓரலகு விசை அப்படின்னா என்ன சார்? ஒரு நியூட்டன் அல்லது ஓரலகு விசை எப்படி ஈஸியா புரிய வைக்கிற பாருங்களேன். சமன்பாடை எடுத்துக்கோ. என்ன சமன்பாடு? F = ma. உனக்கு ஒரு நியூட்டன் அப்படின்னா F தானே நியூட்டன் சொல்லுவோம். அது ஒரு 1 அப்படின்னு வரணும். F வந்து 1 அப்படின்னு வரணும். அப்ப என்ன பண்ற நீயே, இந்த F க்கு பதிலா 1 ஒரு நியூட்டன். அப்ப இந்த மதிப்பு 1 வரணும்னா இவங்க மதிப்பு கண்டிப்பா என்னவா இருக்கணும்? இவனும் 1 தான் இருக்கணும், இவனும் 1 தான் இருக்கணும். கரெக்டா? எஸ். அப்போ m அவனோட மதிப்பு எவ்வளவு? 1 கிலோகிராம். 1 கிலோகிராம். ஏ முடுக்கம் தானே, அவனுடைய மதிப்பு என்ன? 1 மீட்டர் வினாடி பவர் -2. அப்போ 1 × 1 என்ன வந்துரும்? 1 தான் வரும். 1 நியூட்டன். எப்படி வார்த்தையில சொல்றது அப்படின்னா, 1 கிலோகிராம் நிறையுள்ள பொருளை 1 மீட்டர் வினாடி பவர் -2 அளவிற்கு முடுக்குவிக்க தேவைப்படும் விசையின் அளவு 1 நியூட்டன். மனசாச்சா? 1 கிலோகிராம் நிறையுள்ள ஒரு பொருளை 1 மீட்டர் வினாடி பவர் -2 அளவிற்கு முடுக்குவிக்க தேவைப்படும் விசையின் அளவு 1 நியூட்டன். சூப்பரா? சரி, அதே மாதிரி ஒரு டைன் வாங்க. ஒரு டைன் சிமிலர் தான். அதே மாதிரியே ஒரு டைன் F = ma. பசங்களா, ஆனா மாத்தக்கூடாது. இது என்ன அலகு முறை? CGS அலகு முறை. அதன் அடிப்படையில இதை எழுதணும். அப்போ F னுடைய CGS அலகு முறையில மதிப்பு என்ன? டைன். அப்போ ஒரு டைன் வேணும்னா இந்த பக்கம் F ஓட மதிப்பு ஒரு டைனா இருக்கணும் அப்படின்னா M 1 தான் இருக்கணும், A 1 தான் இருக்கணும். ரைட்? CGS அலகு முறை மறந்துடாத. அப்ப CGS அலகு முறையில M அப்படின்னா கிராம் அப்படின்னு அர்த்தம். இங்க 1 இருக்கணும், அதனால 1 கிராம். A அப்படின்றது முடுக்கம். இது CGS அலகு முறை, மறந்துடக்கூடாது. அதனால முடுக்கம் அப்படின்றது பாத்தீங்கன்னா 1 சென்டிமீட்டர். சென்டிமீட்டர் வினாடி பவர் -2. வித்தியாசம் புரியுதா? ஃபைன். வார்த்தையில சொல்லலாமா? 1 கிராம் நிறையுள்ள ஒரு பொருளை 1 கிராம் நிறையுள்ள ஒரு பொருளை 1 சென்டிமீட்டர் வினாடி பவர் -2 அளவிற்கு முடுக்குவிக்க தேவைப்படும் விசையின் அளவு 1 டைன். சரியா? 1 கிராம் நிறையுள்ள ஒரு பொருளை 1 சென்டிமீட்டர் வினாடி பவர் -2 அளவிற்கு முடுக்குவிக்க தேவைப்படும் விசையின் அளவு 1 டைன். சூப்பரா? ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு சின்ன ரிலேஷன் கொண்டு வர பாருங்க. என்ன சார்னு கேட்டா, இந்த சமன்பாடு எழுதிருக்கலாம் நானு, அதை கொண்டு வாங்களேன். இங்க பாருங்களேன், 1 நியூட்டன் ஈக்குவல் டு 1 நியூட்டன் ஈக்குவல் டு என்ன இருக்கு? 1 கிலோகிராம். 1 கிலோகிராம்.
இருக்கா இன்டு ஒரு மீட்டர் வினாடி பவர் -2 இருக்கா ஃபைன். இப்ப கவனிங்க, ஒரு கிலோகிராம் அப்படின்றது என்ன பண்ணலாம், நீங்க ஒரு கிலோகிராம கிராமுக்கு எழுதலாமா? அப்ப என்ன எழுதலாம், ஒரு கிலோன்றது 1000, 1000ன்றது 10^3, அப்போ 10^3 கிராம். இத 10^3 கிராம் எழுதலாம். ஒரு கிலோ அப்படின்னா 10^3 1000 அர்த்தம். ஒரு மீட்டர்னா எத்தனை சென்டிமீட்டர்ப்பா? மீட்டர் ஸ்கேல் இருக்குல்ல, எத்தனை சென்டிமீட்டர் ஒரு மீட்டர்னா 100 சென்டிமீட்டர். வெரி குட், 100 சென்டிமீட்டர் அப்படின்னா 10^2. சோ 10^2 ஒரு மீட்டர்ன்றது 10^2 சென்டிமீட்டர். வினாடி பவர் -2 அப்படியே எழுதிக்கலாம். சரியா? இப்ப 10^3 10^2 அடிமானம் சமமாக இருந்தா மேல என்ன பண்ணலாம், பவரை கூட்டிக்கலாம். இப்ப 3 + 2 எவ்வளவு வரும், 5. சோ அப்ப என்ன வரும்னா ஒரு நியூட்டன் ஈக்குவல் டு 10^5 என்ன பாருக்குது, கிராம். கிராம் இங்க என்ன பாருக்குது, சென்டிமீட்டர் வினாடி பவர் -2, சென்டிமீட்டர் வினாடி பவர் -2. இது என்னன்னு தெரியுதா, கிராம் சென்டிமீட்டர் வினாடி பவர் -2 எங்க இருக்கு, கிராம் சென்டிமீட்டர் வினாடி பவர் -2. என்னது இது, ஒரு டைன். அப்போ ஒரு நியூட்டன் அப்படின்ற எதுக்கு சமம் அப்படின்னா 10⁵ டைனுக்கு சமம். 10⁵ டைனுக்கு சமம். ஞாபகம் வச்சுக்கிறீங்களா? வெரி குட். அடுத்தது என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஈர்ப்பியல் அலகு விசை. சொல்லட்டுமா? ஒரு கிலோகிராம் நிறையுள்ள ஒரு பொருளை ஈர்ப்பியல் முடுக்கம் அளவிற்கு, அதாவது 9.8 மீட்டர் வினாடி பவர் -2 அளவிற்கு முடுக்குவிக்க தேவைப்படும் விசையின் அளவு ஈர்ப்பியல் அலகு விசை. புரிஞ்சா? அதாவது ஒரு கிலோகிராம் நிறையுள்ள ஒரு பொருள், அதை முடுக்கு வைக்கிறோம். எவ்வளவு முடுக்கு வைக்கிறோம், 9.8 புவியின் ஈர்ப்பியல் முடுக்கத்திற்கு சமமா முடுக்கு வைக்கிறோம். அதற்கு எவ்வளவு விசை கொடுக்கிறோமோ அதுதான் ஈர்ப்பியல் அலகு விசை அப்படின்னு சொல்லுவோம். இத kgf அப்படின்னு குறிப்பாங்க. அப்ப ஒரு kgfனா என்ன சார் வரும், ஒரு kgf அப்படின்னா என்ன சார் வரும், ரொம்ப சிம்பிள், F = ma தான். அப்ப F ங்க போட்டாச்சு, m நிறை, ஒரு கிலோகிராம் நிறை, ஒரு கிலோகிராம் நிறை இன்டு முடுக்கம், எவ்வளவு முடுக்கம் வரணும், 9.8 மீட்டர் வினாடி பவர் -2 முடுக்கம் வரணும். அப்போ இது எதுக்கு சமமா இருக்கும் அப்படின்னா 1 × 9.8 9.8 தான். இங்க மிச்சம் இருக்கிறது என்ன இருக்கு, கிலோகிராம் மீட்டர் வினாடி பவர் -2. இந்த கிலோகிராம் மீட்டர் வினாடி பவர் -2 என்னன்னு தெரியுதா, இங்க பார், ஒரு கிலோகிராம் மீட்டர் வினாடி பவர் -2 இதற்கு சமம், ஒரு நியூட்டனுக்கு சமம். அப்போ இதனை என்ன எழுதலாம்னா ஒரு kgf = 9.8 அப்படியே எழுதிருங்க. இங்க இருக்கக்கூடிய கிலோகிராம் மீட்டர் வினாடி பவர் -2க்கு பதிலா என்ன எழுதலாம் நீங்க, நியூட்டன், ஒரு நியூட்டன். அப்போ ஒரு kgf எதற்கு சமம் அப்படின்னா 9.8 நியூட்டனுக்கு சமம். இது SI அலகு முறையில. CGS முறையில எழுதலாமா? CGS எழுதும் பொழுது ஒரு கிலோகிராம் ஒரு kgf அதுக்கு பதிலா ஒரு gf, ஏன்னா இது CGS முறை. சரி, இதுல நிறை எவ்வளவு சார், CGS முறையில நிறை 1 கிராம் எடுத்துக்கணும். அதுல முடுக்கம் எவ்வளவு எடுத்துக்கணும் அப்படின்னா CGS முறையில ஈர்ப்பியல் முடுக்கம் 980 சென்டிமீட்டர் வினாடி பவர் -2. புரியுதா? SI அலகு முறையில 9.8 மீட்டர் வினாடி பவர் -2 ஈர்ப்பியல் முடுக்கத்தினுடைய மதிப்பு. ஆனா CGS முறையில அதனுடைய மதிப்பு எவ்வளவு வருது, ஈர்ப்பியல் முடுக்கத்தின் மதிப்பு எவ்வளவு வருது, 980 சென்டிமீட்டர் வினாடி பவர் -2 வருது. அப்ப இது ரெண்டையும் பெருக்கினீங்கன்னா 1 × 980 எவ்வளவு வரும், 980 தான் வரும். கிராம் சென்டிமீட்டர் வினாடி பவர் -2. டேய் பசங்களா, கிராம் சென்டிமீட்டர் வினாடி பவர் -2 எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா? கிராம் சென்டிமீட்டர் வினாடி பவர் -2 எதற்கு சமம், ஒரு டைனுக்கு சமம். அப்ப நீங்க என்ன எழுதலாம்னா ஒரு gf = 980 அப்படியே வச்சுக்கோங்க. இந்த பக்கம் இருக்கக்கூடிய இந்த கிராம் சென்டிமீட்டர் வினாடி பவர் -2க்கு பதிலா டைன்.
அப்போ ஒரு GF அப்படின்னா எவ்வளவு டைன்? 980 டைன். ஒரு GF எவ்வளவுப்பா? 980 டைன். ஈஸியா? தேங்க்யூ.